Oneplus 12R சும்மா வேற மாதிரி பார்த்தீங்கன்னா செய்கையோட களத்தில் இறங்க போகிறாங்க. ஏன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கான டீசர் எல்லாம் லொட்டு லொசுக்கு இமேஜஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இறக்கிட்டான். குளோபலாக அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 அதாவது 23 மிட் நைட்டு 24 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலையும் லான்ச் ஆகுது Oneplus 12R. இதில் ஸ்பெக்கு முக்கியமாக டிசைனில் மாற்றம் இல்லை, ஆனால் அந்த டிசைன் செஞ்ச விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். Oneplus 12R ஆல்ரெடி Oneplus 12 பற்றின வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ இப்போ Oneplus 12R என்ன ஸ்பெக்கில் வந்திருக்கு அப்படின்றத விட கலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே Oneplus 70 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா வந்துச்சுல. ஸோ அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் யூஸ்வலாக எல்லாருக்கும் பிடிச்ச கலரான பிளாக் கலர் இருக்குது. புதுசாக ஒரு கோல்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரௌனுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த புது கலர் அந்த ஒரு கோல்டு கலர் தான் பார்த்தீங்கன்னா அலுமினியம் சொல்கிறேன், இந்த பித்தளை கலரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்படியே தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைனாவில் அவங்க விட்ட போஸ்டர்ஸில் பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த 3 கலரில் பார்த்தீங்கன்னா Oneplus 12R பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது நண்பா. பின்னாடி பார்க்கும்போது கேமரா கட் அவுட் அதே மாதிரி தான் இருக்குது, சர்க்கிளாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு புதுமை அப்படின்னா மெட்டல் ஃப்ரேம் சென்டரில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஃபோனை கையில் பிடிக்கும் போதாக இருக்கட்டும், ஃபோனை தொடும் போதாக இருக்கட்டும், ஒரு சாலிட் ஃபீல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறாங்க. யூஸ்வலாகவே பிளாஸ்டிக் ஃப்ரேமை கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் ஃப்ரேம் போட்டாலும் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டாலும் சரி, நம்ம கையில் பிடிக்கும் போது அந்த ஒரு கிரிப்னஸாக இருக்கட்டும், அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மெட்டல் ஃப்ரேம் கொடுத்தது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. டிசைன் ஆஸ் யூஸ்வல் நம்ம பார்த்தது தான். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சு LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 1Hz to 120 Hz பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சீனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம். 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா போகும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் இது 1.5K ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணுது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராச்சஸ் சின்னதாக சாவிப்படுது, ஏதாச்சும் கையை வச்சு நகையகம் படுதுன்னா அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். கீழே போட்டிங்க அப்படின்னா சோலி முடிஞ்சு, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டிஸ்பிளேல எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பின்னாடி கேமரா, இதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அது ஏன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனோட இருக்குது. அல்ட்ரா வீடு அதே 8 மெகாபிக்சல், மேக்ரோவுக்கு 2ன்னு ஒன்று கொடுத்துருக்கான். அல்ட்ராவுக்கு ஒரு 13 மெகாபிக்சல் கொடுத்துட்டு அதிலே நீ மேக்ரோ ஆப்ஷன் வைக்கலாம். 2 கேமரா தான் இருக்குது, அதை நாங்கள் உருப்படியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீ ப்ரொமோட் பண்ணிட்டு போகலாம். மூணாவதாக ஒன்று கொடுக்குற அப்படின்னா 2x ஆப்டிக்கல் ஜூம் கொடு, இல்லையா அதை கொடுக்காத. அது எதுக்கு 3 கேமரா நான் கொடுக்குறேன்ற பேரொழியில், அதுவும் இந்த 2024 அப்போ தான் நீ லான்ச் பண்ணுற, 2023 தான் அப்படியே அடின்னு தேய்ச்சிங்க, 2024 அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவீங்க. ஏண்டா இப்படி பண்ணுறீன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 50 8 2 இந்த இதில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் செல்ஃபிக்கு அதே 16 மெகாபிக்சல் தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ் Snapdragon 8 Gen 2. இந்த வருஷம் 2023க்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசரை அடுத்த வருஷம் கொண்டு வரும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கேமரா பெர்ஸ்பெக்டிவில் ப்ரைமரி லென்ஸ் மட்டும் சூப்பராக இருக்கும். அல்ட்ரா வைடு, மேக்ரோ, செல்ஃபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதே அரைச்சமாக தான் அரைச்சி வச்சுருக்கானுங்க. நீங்கள் Oneplus-ல ஒரு புது டிவைஸ் வாங்கணும், பட்ஜெட்டில் இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது உண்மையிலே கை கொடுக்கும். ஸோ Snapdragon 8 Gen 2 ஆல்ரெடி நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதான், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே ப்ராசரோட தான் வருது. அதுலேருந்து கேமரா மட்டும் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்க்கும்போது 128 GBக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதே இது நீங்கள் 256 GB வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. LPDDR 5X RAM கொடுத்துருக்காங்க நண்பா. அது போக உள்ளே யூஸ் பண்ண பேட்டரின்னு பார்க்கும்போது 1500 mAh பேட்டரி, 100 வாட்ஸுக்கான சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. டூயல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இருக்குது. அது போக 3 மேஜர் அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரேன் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா Oneplus ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவில் இந்தியாவில் வரும்போது கண்டிப்பாக அதே மாதிரி தான் வரும். 2 வருஷம் மேஜர் அப்டேட்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் அடி வாங்குவாங்க. ஸோ 3 வருஷம் இப்போ Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது அப்படின்னா 15, 16, 17 வரும். அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Oneplus 12Rக்கான நிலவரம். இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக இது 40,000 ரூபாய்க்கு மேலே வரும். பட் 50,000 ரூபாய் தாண்டாது, 40,000 ரூபாய்க்கு மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபர் டயத்தில் 35 அந்த மாதிரி கிட்டே நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த Oneplus 12R பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எல்லாமே ஓகேவாக தான் படுது.
இந்த கேமரா உருப்படியாக கொடுத்துட்டு நீ 40 என்ன 45 கூட வச்சு லான்ச் பண்ணு, கண்டிப்பாக அது ஒருத்தா ஃபீல் பண்ணுவாங்க வாங்குறவங்க. நீ கேமராவை சொதப்பிட்டு, ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா கேமரா அந்த ஒரு மோகத்தில் தான் பார்த்திங்கன்னா ஃபோன்ஸுன்றதே வாங்குறாங்க. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, காலேஜில் ஃபோட்டோ எடுக்கிறது, எல்லாருமே சேனல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட கண்டென்ட் க்ரியேஷனுக்காண்டி தான் மெயினாக இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபோன் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீ ப்ரைமரியை மட்டும் உருப்படியாக கொடுத்துட்டு மிச்ச ஹார்ட்வேரில் நாங்கள் அவ்வளோ கொடுக்குறோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்டு வரோம், அப்படி இப்படின்னு நீ ப்ரொமோட் பண்ணாலும் வாங்குறவங்க தெரியாதனும் வாங்கிட்டு அப்புறம் கேமரா நல்லா இல்லைன்னா அது நெகட்டிவாக தான் அமையும். ஸோ இதுதான். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.